பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை அழைத்தவரே பொறுப்படுத்து கொண்டார். ஆதார வசனம் சங்கீதம் 69:35 வசனம். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தரின் சுதந்திரவாளிகளே, நம்மை முன்குறித்து ரட்சித்ததன் நோக்கம் பூமியிலேயும் தம்மோடு இருக்கவும் பரத்திலும் என்றென்று தம்முடனே இருக்கவே. இதுதான் முதலும் முற்றிலும் நோக்கம், தேவனுடைய சித்தம். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய பிதாவினுடைய சித்தம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 என்று இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அறிக்கையிட்டார். யோவான் 6:40 வசனத்தில் இவ்வாறு பதிவாகியுள்ளது: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் இயேசு சொல்கிறார், அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. கேட்டீர்களா? இதுதான் நித்திய ஜீவன். கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்ததன் நோக்கமே நம்மை பிதாவிடம் சேர்ப்பதற்காகும். நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை. பூமியிலே நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. பரலோகத்தில் நிரந்தர சுதந்திரம் உண்டு. எங்கேயானாலும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு யாராகிலும் அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயித்துள்ளாரோ அதன்படி வாழ்வதே நமது கடமை. அப்போது மேலே ஆக்கிட தீர்ப்பு இல்லை, கீழே பூமியிலே சாட்சியுள்ள வாழ்வு, பிதாவின் சித்தம் செய்யும் வாழ்வு, கீழ்ப்படிந்து இயேசுவை உறவாக கொள்ளும் வாழ்வு. இதைத்தான் இயேசு திரும்ப திரும்ப சொன்னார். என் வார்த்தைகளை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன், அதன்படி நடக்கிறவனே பிதாவின் சித்தம் செய்கிறவன். இப்படிப்பட்டவனே என்னுடைய உள்வட்ட உறவு, நெருங்கிய உறவு, தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று சொன்னார். அவரது கற்பனை கட்டளையின்படி நடப்பதற்கு பலன் கொடுக்க, ஆலோசனை கொடுத்து நம்மை அவர் வழியில் நடத்தவே ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிறார். இது நாம் செய்ய வேண்டிய பங்கு. பாருங்க, கீழ்ப்படிந்தால் போதும். பிதாவின் சித்தம் என நம்மை குறித்து ஆவியானவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளான நோக்கம் நம்மை பற்றி ஆவியானவருக்கு தெரியும். இந்த இரண்டையும் தெரிந்தவர் நமக்குள்ளே வசிக்கிறார். இவர் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை அலைன் பண்ணுகிறார். தினந்தோறும் இப்படி பேசாதே, இப்படி செய்யாதே, நேரமே எழும்பு, நம்மை சரி பண்ணி தேவ சித்தத்திற்கு நேராக நம்மளை நிறுத்த வைக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். பலன் தருவார், ஞானம் தருவார், விவேகம் தருவார், என்ன செய்து முடிக்க தேவை அதை தருவார். நாம் இங்கே சுகமாக, வளமாக, நிறைவாக, பூரணமாக, சம்பூரணமாக வாழ்வதுதான் அவரது நோக்கம், சித்தம். இதற்கு நமக்கு தேவையான பகுதிகளை கட்டுகிறார், உண்டாக்குகிறார், வேண்டாதவைகளை உடைக்கிறார், சீர்படுத்துகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், பள்ளங்களானவளை நிரப்புகிறார், கரடு முரடானங்களை சமமாக்குகிறார். இதெல்லாம் அவர் செய்கிறார். நாம் ஒன்று செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிந்தால் போதும். உள்ளேயும் வெளியேயும் கட்டுகிறார். நமக்கு உள்ளே மனதிலே கட்டுகிறார், ஆத்துமாவை கட்டுகிறார், வெளியேயும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறார், சீர்படுத்துகிறார், நம்மை அவருக்குள் ஸ்திரப்படுத்துகிறார். இதையெல்லாம் உலகத்திற்குள்ள, வெளியிலே அல்ல, அவருக்குள். இதுதாங்க யூதாவின் பட்டணங்களை கட்டுவது. எபிரேயர் புத்தகத்தை எழுதி இவர் அற்புதமான ஒரு வாக்கை கொடுத்துள்ளார். இது மேற்கண்ட வசனத்து விளக்கத்திற்கு உதவும். நெட் ரிசல்ட், நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இங்கேயும் கர்த்தர் தான் நம் பங்கு, அங்கேயும் கர்த்தரே பங்கு, சுதந்திரம். அவருக்குள் தான் நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகல சம்பத்துக்களும் இருக்கின்றன. நாம் வெளியேற தேட வேண்டிய அவசியமே இல்லை. இது 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், அதாவது நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம், நம்மை நடத்த வேண்டியதெல்லாம், நம்ம எதிர்காலம் எல்லாம், நிகழ்காலம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. வெளியில் தேடாதீர்கள், இயேசுவுக்குள் இருக்கிறது. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இதை சாட்சியோடு விளக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரூத் புத்தகத்தில் இளம் விதவை ரூத் இந்த தேவன் தனக்கு வேண்டும் என்று பின்பற்றி கொண்டு நகோமியை பின்பற்றி கொண்டு வந்த, வேறு ஒன்றும் அவளுக்கு நோக்கம் இல்லை. இந்த தேவன் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும் மக்களை நான் பார்க்க வேண்டும், அந்த ஜனம் எனக்கு வேண்டும், அந்த ஊர் எனக்கு வேண்டும். அப்படித்தான் வந்தாள். நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. நகோமியை பார்த்து ரூத் சொல்கிறாள்,
நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:16 என்று நகோமி விடாமல் பற்றி கொண்டாள். இதுதான் ரட்சிப்பு அடைவது. நாமும் ரூத்து போல வந்தவர்கள் தான். ரூத்தினுடைய சரித்திரம் எப்படியோ நம்முடைய சரித்திரமும் அதுவே. ரூத்து வந்தவள் தனக்கு திருமணம் நடக்கும், நல்வாழ்வு அமையும் என்று விரும்பவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அதை நினைக்கவும் இல்லை. ஆனால் தம்மையே நம்பிக்கையாக பற்றி கொண்டு வந்த மகளுக்கு கர்த்தர் அவர் சுதந்திரித்து வாழ பட்டணங்களை கட்டுகிறார். இதுதான் பட்டணங்களை கட்டுவது. அவளுக்கு வேண்டிய சகலத்தை உண்டாக்குகிறார். அந்த காரியம் வாய்க்க செய்கிறார், கைகூடி வர செய்கிறார். இதுதான் யூதாமணி பட்டங்களை கட்டுவது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, நாம் விரும்பினது, ஜெபித்தது, இப்பொழுது அவசியமானதை நம்மளுக்கு வாய்க்க செய்கிறார், கைகூடி வர செய்கிறார். இதுதான் கட்டுவது. எப்படி? ரூத்து வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவரை பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று போனாள். அதற்கு நகோமி, என் மகளே போ என்றாள். அவள் ஒரு வயலுக்கு போய் பொறுக்கினாள். தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. எலிமெலேக்கு நகோமியின் கணவன். அவன் இறந்து விட்டான். ரூத் 2:23 2 வசனங்களில் வாசிக்கலாம். ரூத்துக்கு இது தற்செயலான காரியம். ஏதோ ஒரு வயலுக்கு போனால் பொறுக்கினால் அது போவாசுடையது. போவாசு யார் என்றால் எலிமெலேக்கு பங்காளி. ஆனால் கர்த்தரோ தாம் திட்டமிட்டபடியே அவருக்கு வாழ்வு கட்டுவதற்கு, ரூத்துக்கு வாழ்வு கட்டுவதற்கு அங்கே அவளை போக அனுமதித்தார். அவள் போனது எதேச்சியாக, ஆனால் அழைத்து கொண்டு போனது தேவன்தான். நீங்கள் போனது எதேச்சியாக, நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தது எதேச்சியானது. ஆனால் கர்த்தர் தான் அதை வழி நடத்துகிறார், கட்டுகிறார், பட்டணங்களை கட்டுகிறார், தேவையானதை கட்டுகிறார், தேவையான அனுமதியை தருகிறார், எல்லாம் நடத்துவார். பின் அந்த வயலுக்கே அவள் சொத்துக்கும் போவாசுடைய சொத்துக்கும் சுதந்திரமாக்கி கொண்டாள். இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? ஆண்டவர் தான் வழி நடத்தி கொண்டு போய் பொறுக்க வைத்தார். பின் அந்த வயலிலைக்கு சுதந்திரமாக்கி விட்டார். அப்படித்தான் உங்களுக்கு செய்வார், எனக்கும் செய்வார். கர்த்தர் கட்டினதை அழிப்பதற்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் சுதந்திரித்து கொண்டால், ஆயத்தப்படுத்தினார், வாக்கு கொடுத்தார், நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நாம் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கின்படி கட்டுவார். அந்த வாக்கு நிறைவேறாத முடியாதபடிக்கு தடைகளை நீக்குவார். அதுதான் யூதாவின் பட்டணங்களை கட்டுவது. நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வாக்கு கொடுத்தது அவர், வாக்கு நிறைவேற்றுவது அவர். நம்முடைய வேலை விசுவாசத்தோடு அவர் பின்னாக கீழ்ப்படுத்தி நடந்து சென்றால் போதும், சகலத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. மக்களே, நீங்கள் எதேச்சியாக தற்செயலாக ஒரு நபரை சந்தித்து அதன் மூலம் பிசினஸ் தொடங்கி இருக்கலாம், வேலைக்கு போயிருந்திருக்கலாம், ஏன் வெளிநாட்டுக்கே போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு தற்செயல் எதேச்சியாக நடந்தது. இது கர்த்தரின் திட்டம் உள்ளது. உங்கள் வாழ்விற்கு அவர் பல காரியங்களை கட்டுகிறார், உண்டாக்குகிறார். ரூத் நினையாததும் வேண்டிக் கொள்ளாதும் எதிர்பாராதமான காரியம். திருமணத்தை எதிர்பார்க்கவில்லை, திருமணம் நடந்தது. போவாசில் பொறுக்கு போன வயலுக்கே அவர் சொந்தக்காரியாகிவிட்டாள். இயேசுடைய பிறப்பின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டாள். இதெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. அதானுங்க நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக செய்வது என்பது இதுதான். அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். அப்படி போலவே உங்களுக்கு நடக்கும். அவர் சகல உரிமையை சுதந்திரித்தது போல உங்களுக்கும் நடக்கும். ஆரம்பத்தில் கதிர்தானே பொறுக்கிக் கொண்டிருந்தால், பின் நகோமியின் வழி நடத்ததன் மேல் அப்படியே ரூத்து கீழ்ப்படித்ததினாலே எல்லாம் சுமூகமாக முடிந்தது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த திருமணம் முடிப்பதற்கு போவாசு ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னார். அது ரூத்து 3:11-12 வாசித்தால் தெரியும். அதாவது என்னை விட இன்னும் கிட்ட ஒரு சுதந்திரி பங்காளி இருக்கிறான், அவன் வேண்டாம் என்று சொன்னால் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன், அந்த தடையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ரூத்திடம் அவன் தான் சொன்னான். இதில் எத்தனை தடைகள் வந்தாலும், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் சூழ்நிலைகள் தடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் தடையாக இருக்கக்கூடாது. இந்த தடையை தானே பார்த்து கொள்கிறான் என்று சொன்னான் போவாஸ். எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் நம்பித்தானே வந்தான், அவனுக்கு வாழ்வை கட்டவில்லையா? அப்படி உங்களுக்கு கட்டுவார். நம்ம யாரை நம்பி வந்தோம்? இயேசுவைத்தானே நம்பி வந்தோம். வாழ்வை கட்டுவார். நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ரூத் 3:11 போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னது போல, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். மறுபடியும் சொல்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உனக்கு என்னென்ன தேவையோ, இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நிலையாக வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதன்படி செய்வேன். அதே தான் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், நீ சுதந்திரித்துக் கொள்வாய்.
வேண்டியதும் தேவையானதும் நீங்கள் வேண்டி கொண்டவர்களுக்கு மேலானது சகலத்தை செய்வார். புது இடமே என்று ரூத்து பயப்படவில்லை. அப்படி நீங்கள் பயப்படாதீர்கள். புது இடமே நம்மளை ஏமாற்றி விடுவார்களோ? எவரும் ஏமாற்ற முடியாது. தேவனையே பிடித்து கொண்டு வந்தவர்கள் நாமும் அப்படித்தான். இயேசுவையே நம்பி வந்திருக்கிறோம். தம்மை நம்பி வந்தவர்களை நிறைவாக வாழ வைப்பது அவருடைய விருப்பம். உங்களது விருப்பம், உங்களை பற்றிய அவருடைய எண்ணம், சித்தம் எல்லாம் அது நிறைவேறியே தீரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, தாயின் கருவிலே கண்டவர் பரங்கொண்டு சேர்க்கும் வரை சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வீரப்பா என்று கண்டோம். மரண பரியந்த நடத்துகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு இணைந்து நடக்க, உங்களோடு இருக்க விரும்புகிறோம். எங்களால் தனியாக இயங்க முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆலோசனை புரிந்து கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும், ஞானம் தாரும், வெளிச்சம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நீர் கட்டுவீர், தடைகளை நீக்குவீர், எங்களுக்கு தருவீர், நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று இதை மட்டும் நாங்கள் வைத்துக் கொண்டோம். கர்த்தாவே, உங்களுக்காக தினப்படி வேலையை உங்களுக்காக செய்து நிறைவாக இருப்போம். தினமும் இப்படித்தான். ஆமேன். ஹல்லேலூயா.